ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நாங்கள் வந்து துபாயில் வந்து லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ மெக்டி பார்த்தாங்க பசங்க. ஸோ அதனால் ஃப்ரைஸ் எதுனா வாங்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரைஸ் வாங்குறதுக்கு போனாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இங்கே 6.5 ஹவர்ஸ் கிட்ட வந்து லே ஓவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லவுஞ்சு தான் போகலான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து பெருசாக ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் வந்து வெளியிலேயே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே சீட்லேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லெகோ லேண்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நடுவில் எழுந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம டைம் ஆகிடுச்சு போர்டிங்க்கு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரீச் ஆகிடுவோம். ஸோ ஹாப்பி ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்து சென்னைக்கு வரப்போகிறோம், இந்தியாவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து போர்டிங்க்கு நின்னாச்சு. அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வந்து டிலேடாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போய் செட்டில் ஆயாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லாருமே வந்து மிடில் சீட் தான் இந்த வாட்டியும் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பேர் உட்காந்து போகலாமே அப்படிங்கிறதுக்காக ஒன்றா. ஸோ அதனால் மிடில் சீட் புக் பண்ணிவிட்டு செட்டில் ஆயாச்சு. எப்படா வந்து சென்னைக்கு ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து உட்காண்ட்ருந்தோம். ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீல் வந்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் 1 ஹவர் கழித்து ஒரு மீல் இருந்தது. அந்த மீல் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலியாக வந்து நம்ம வந்து சென்னைக்கு ரீச் ஆயாச்சு. ஃபாரின் பாஸ்போர்ட் இருந்தால் இங்கே ஒரு ஃபில் பண்ணுற வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லக்கேஜ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு வந்து 1.5 ஹவர்ஸ் ஆச்சு. அண்ட் ஹாப்பிலி வி ஆர் இன் சென்னை. We see you guys in the next video. Bye.